அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் மாதமான இந்த 2024ஆம் ஆண்டின் ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் உத்தராயணம் காலம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை நவமி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த தமிழ் மாதமான இந்த 2024ஆம் ஆண்டில் தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் சித்திரை வருடப்பிறப்பு தொடங்கி மூன்றாவதாக வரும் மாதம் ஆனி மாதம். சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த ஆனி மாதம். மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் நிகழும் மாதம் இந்த ஆனி மாதம். ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயத்தின் கடைசி மாதமாக வருவது இந்த ஆனி மாதம். தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இந்த ஆனி மாதம். தேவர்களின் மாலை நேர பொழுதே மானிடர்களாகிய நமக்கு ஆனி மாத காலம் ஆகும். நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த ஆனி மாதம் அமைந்துள்ளது. சேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் இந்த ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திர நாளில் சேஷ்டாபிஷேகம் என்ற விழா ஆலயங்களில் நடைபெறும். கேட்டை நட்சத்திரத்திற்கு சேஷ்டா நட்சத்திரம் என்ற பெயரும் உண்டு. இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை இந்திரன். ஆனி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் 16 வகையான அபிஷேக தீபாராதனைகள் நடைபெறும். காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். ஆனி 12ஆம் தேதி புதன் கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். ஆனி 23ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். ஆனி 27ஆம் தேதி செவ்வாய் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகின்றார். மேலும் ஆனி திருமஞ்சத்தின் போது ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசித்தால் அனைத்து தோஷங்களும் விலகும். அனைத்து சிவாலயங்களிலும் மாலை நேரத்தில் ஆனி மாத திருமஞ்சனம் நடைபெறும். வைணவ தலங்களில் தலை சிறந்த ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்தன்று திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெறும். குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படும் வியாச பூர்ணிமா வருவதும் இந்த மாதத்தில் தான். இந்த நாளில் அனைவரும் தங்கள் குருவை வணங்கி ஆசி பெற திரு அருளும் குரு அருளும் சேர்ந்து கிடைக்கும். பொதுவாக நிறைய கோவில்களின் கும்பாபிஷேகம் ஆனி மாதத்தில் தான் நடைபெறும். ஏகாதசிகள் அனைத்துமே விசேஷமானவை என்றாலும் ஆனி மாத தேய்பிறை ஏகாதசி யோகினி ஏகாதசி என்ற பெயருடன் விஷ்ணு வழிபாட்டுக்கு சிறந்து விளங்குகின்றது. அன்றுதான் அழகாபுரி மன்னனான குபேரன் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபட்டு தனது நோயை போக்கிக் கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலும் ஆனி மாதம் பௌர்ணமியையொட்டி சுவாமியும் அம்பாலும் திருவீதியுலா வரும்பொழுது காரைக்கால் அம்மையார் திருவுருச்சிலையும் தரிசிக்கலாம். அப்போது பக்தர்கள் வீட்டின் மீது ஏறி நின்று மாம்பழங்களை கூடை கூடையாக காரைக்கால் அம்மையார் மேல் அபிஷேகம் செய்வார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆனி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த ஆனி மாத தொடக்கத்திலேயே முக்கியமான பயணத்திலோ பெரிய மனிதர்களின் சந்திப்பிலோ அல்லது உங்களது எதிர்கால உயர்வுக்கான திட்டங்களின் ஆலோசனை கூட்டத்திலோ அமர்ந்திருப்பீர்கள் என்று லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் ராசிநாதனான சூரியனும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேதுவும் ஆட்சி பெற்று நிற்கின்ற சனி பகவானும் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவானும் சொல்கிறார்கள். இந்த மாதம் 2வது வாரம் முடிவதற்குள் கடந்த சில மாதங்களாக என்னென்ன போராட்டங்களை, சங்கடங்களை, பண பற்றாக்குறையை சந்தித்து வருகின்றீர்களோ அதற்கெல்லாம் பரிபூரணமான விடுவு காலம் ஏற்படும். ஆரோக்கியம் சீராகி மருத்துவ விரயங்களை ஏற்படுத்தாமல் நகரும். குடும்ப நிலைமை இனிமேல் தான் நீங்கள் எதிர்பார்த்தபடி உயர்வுகளை தரும். வருமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். வாழ்க்கை துணையுடனான ஒற்றுமை குறைவு, கருத்து போராட்டங்களுக்கு தீர்வு உண்டாகும். வாரிசுகளால் நீடித்து வருகின்ற மன சஞ்சலங்களுக்கும் நிம்மதி உண்டாகும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் கூடுதல் மேன்மை காத்திருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல், கடன் கண்ணி, வம்பு வழக்கு, கோர்ட், காவல்துறை பிரச்சனைகளுக்கு நிம்மதி ஏற்படும். இளம் வயது மக மற்றும் உத்திரம் நட்சத்திர இருபாலருக்கும் திடீர் திருமண ஏற்பாடு கைகூடும். தொழில் வியாபார
நிர்வாக விஷயங்களில் நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகத்தை தரும். தொழில் உத்தியோக பதவி ரீதியான லாபகரமான பயணங்களால் ஆக வேண்டிய விஷயங்கள் நிறைவேறிவிடும். மேலும் இந்த மாதம் செவ்வாய் மற்றும் புதன் சனிக்கிழமைகளில் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள், பல நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கைகளும் பூர்வீக சொத்துக்களினால் லாபங்களும் புதிய வசதி வாய்ப்பு அந்தஸ்து உயர்வுகளும் ஏற்படுகின்ற அற்புதமான மாதம். மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். எதிலும் எப்பொழுதும் எங்கும் எப்படியாவது முதல் உரிமை முன்னிலை இருக்க வேண்டும் என்ற மன ஓட்டத்துடனே செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் அனைவரிடத்திலும் அனுசரித்து சென்று தன் சுய காரியங்களை கனகச்சிதமாக செயல்படுத்திக் கொள்ளும் திறமை உண்டு. தன் சுய கௌரவம் தனக்கு அங்கீகாரம் கிடைக்காத தருணம் என்ற இடத்தில் இருந்து விலகிச் சென்று விடுவதோடு தன் கடின உழைப்பை மற்றவர்கள் அறியும் வண்ணம் செயல்படவும் செய்து வருவீர்கள். உங்களை சுற்றி எப்பொழுதும் 10 நபர்களாவது இருக்க வேண்டும். உங்கள் அபிலாஷைகளை அவர்கள் பூர்த்தி செய்தல் வேண்டும். நீங்கள் சொல்வதை மற்றவர்களும் கேட்க வேண்டும் என்ற பிடிவாதம் தொடரப் போகின்றது. வரட்டு கௌரவம் ஏற்படும். ஆடை அலங்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை குறைத்துக் கொள்வதால் திருஷ்டிகள் ஏற்படாமல் இருக்க உதவும். குடும்பத்தில் வார்த்தைகளின் கடுமைகளை உபயோகப்படுத்தாமல் அதிக உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்படுவதால் புகழ், கௌரவம், தனம் இவைகளின் சுணக்கம் ஏற்படும். மற்றவர் புறம் பேசவும் உடன் இருப்பவர் உங்களுக்கு பாதகமான செயல்களில் ஈடுபடக்கூடும் என்பதால் பொறுமை, நிதானம், முன் யோசனை தேவை. பிடிவாதம் சிறந்ததாக இருக்காது. கூட்டாளிகள், நண்பர்களிடம் மிகுந்த கவனமுடன் இருப்பது சிறப்பு. அஷ்டம பாவத்தில் பாபர் நிற்பதால் மனதில் தேவையற்ற குழப்பம், பல கனவுகள், புதிய பெண்களின் அறிமுகத்தால் அவச்சொல் அல்லது விரயங்கள் உண்டாகும் என்பதால் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து சென்றால் மட்டுமே தன் நிலையை தக்க வைத்துக் கொள்ள முடியும். வியாபாரத்தில் கடும் போட்டி உருவாகும். அதிக அலைச்சல் தென்படும். தொழிலில் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்க போராட வேண்டியதுதான். பெண்களுக்கு உங்களின் திறமைகள் முழுவதும் உபயோகித்து வந்தாலும் புகழ் பெறுவது தாமதமாகும். அறிவு ஆற்றலை தக்க தருணத்தில் உபயோகிக்க வேண்டும். பணிச்சுமை, பொறுப்பு அதிகரிப்பு, உடல் உபாதை, அடுத்தவர்களால் மன உளைச்சல் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வித்தரம் உயர்த்தி கொள்ள பிடிவாதத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கல்வியில் அதிக கவனமுடன் கற்க வேண்டும். நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். முன்கோபத்தை விட வேண்டும். ஆடம்பரங்களுக்கு அடிபணியாமல் இருப்பது சிறந்தது. அரசியல்வாதிகளுக்கு எதிலும் எவரும் எவரிடமும் கவனமுடனும் நிதானம் தவறாமலும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டும். அரசியலில் புதிய நண்பர்கள் அறிமுகத்தால் சில தவிர்க்க முடியாத சங்கடங்கள், தடைத்தாமதம், பொருள் இழப்பு ஆகியன ஏற்படக்கூடும். இந்த சிம்மராசி விவசாயிகளுக்கு பூர்வீக நிலவுடன் சம்பந்தப்பட்ட பங்கு முடிவுகள் நல்ல விதமாக முடிவு பெற இருக்கின்றது. உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படிப்பட்ட சங்கடங்கள் உத்தியோகத்தில் நீடித்தாலும் உடனடி தீர்வு உண்டு. தொழிலதிபர்களுக்கு லாப நஷ்டத்தை பற்றி கவலைப்படாமல் புது விஷயம் ஒன்றில் துணிச்சலாக இறங்கப் போகின்றீர்கள். கலைஞர்களுக்கு பெரியதொரு அதிர்ஷ்டம் துறை சார்ந்த வகையில் உண்டாக இருக்கின்றது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் அனுகூலமான நட்சத்திரங்கள் ஹஸ்தம், சுவாதி, பரணி, அனுஷம், அஸ்வினி, சதயம், பூசம், திருவோணம், திருவாதிரை, பூராடம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜூன் 17, 20, 21, 22, 23, 25, 27, 28, 30 மற்றும் ஜூலை 1, 3, 4, 6, 7, 9, 11, 14, 15. இந்த மாத அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் ஸ்ரீ சித்தர் பீடங்களை வழிபட்டு கொண்டிருங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ சப்த கன்னிகளை வழிபட்டு வாருங்கள். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.